ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஃபோட்டோ அப்படின்னு சொன்னோன்னே அருணும் நிக்கிதாவும் ஓடி போய் கரெக்டாக வந்து லொக்கேஷன் சூஸ் பண்ணி நின்றுக்கிட்டாங்க. என்ன எடுங்கம்மா, நீங்கள் என்ன எடுங்க அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் போஸ் கொடுத்துட்டே இருந்தாங்க. சரி அப்படின்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர வரைக்கும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? ஃபங்க்ஷனில் எதுவும் இல்லைங்க, சும்மா ஒரு கெட் டுகெதர் மாதிரி ஆஃபீஸ் கலீக்லாம் வந்து மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தேங்க. நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கிற ஹோட்டல் வந்து அப்சல்யூட் பார்பிக்யூ. சரி, எப்போவும் வந்து அவங்க ஆஃபீஸில் அவங்க டீம் எல்லோரும் சேர்ந்துட்டு தான் வந்து போவாங்க. சரி, சும்மா எல்லோரும் ஒன்றா சேர்ந்து நைட் டின்னருக்கு வந்து போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். வந்தோடனே இந்த ஷாப் முன்னாடி நின்றுட்டு ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. இது வந்து லைட்டிங்ஸ் எல்லாம் வந்து சூப்பராக பண்ணியிருந்ததுனால தம்பிக்கும் பாப்பாவுக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு. அம்மா இங்கே ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. இங்கே ஃபஸ்ட் ஃப்ளோரில் அப்சல்யூட் பார்பிக்யூ இருக்குங்க. அர்ணவுக்கும் நிக்கிதாவுக்கும் வெளியே டின்னருக்கு வெளியே போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. எப்போவுமே வீட்டிலே தான் இருப்போம். எப்போது ஊருக்கு போகிறேராக போயிட்டு ஒரு 1 or 2 டேஸ்லேயே வந்துடுவோம். அப்புறம் திடீர்னு சர்ப்ரைஸாக சொன்னதுனால ரெண்டு பேருக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. உள்ளே வந்து ஆம்பியன்ஸ் இப்படி தான் இருந்துச்சு. பார்க்கவே நீட்டாகவும் சூப்பராகவும் இருந்துச்சுங்க. இந்த 7 o'clock முன்னாடி உள்ளே போயிட்டோம் அப்படின்னா ஒரு ஆஃபர் மாதிரி கூப்பன் கொடுத்தாங்க. 7 o'clock ஆஃப்டர் அப்படின்னு போனோம் அப்படின்னா நார்மல் சார்ஜு. அதுக்கு முன்னாடியே போனோம் அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு 100 rupees போல் டிஸ்கவுண்ட் ஆகுதுங்க. யாரும் வரல, நாங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்து போயிருந்தோம். போயிட்டு உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். இந்த டேபிள் டைனிங் எல்லாம் பார்த்த உடனேவே அண்ணாவுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸ்பூனை வச்சுட்டு விளையாடிட்டு உட்காந்துருந்தார். இந்த உள்ளே இருக்கிற லைட்டு வந்து அப்படியே அந்த மிரரில் வந்து பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படியே ஒருத்தவங்கள வர ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் பேர் வந்து எங்கள் கூட டூர் வர்ற பசங்க வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் மீதி வந்து புதுசாக நிறைய பேர் வந்து இன்க்ளூட் ஆகிருந்தாங்க. அது கூட நம்மளுக்கு பார்பிக்யூ ரெடி ஆகிட்டு இருக்குங்க. அந்த நெருப்பு கொண்டு வந்து உள்ளே வச்சுட்டாங்க. அப்புறம் எப்படா வந்து கொண்டு வருவாங்க அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க. நிக்கிதா குட்டி ஆல்ரெடி வந்திருக்காங்க. அர்ணவுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம். அவங்க இன்னும் பார்பிக்யூ வந்து போய் சாப்பிட்டதில்ல. என்னடா இவ்வளோ பேர் இருக்காங்க, இன்னும் கொண்டு வந்து வைக்கிறாங்க அப்படின்ட்டு ஒன்று ஒன்றா நோட்டை விட்டுருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. இந்த மாதிரி மனசு விட்டு எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக வந்து போய் பேசிகிட்டே வந்து டின்னர் சாப்பிட்றது அவ்வளோ ஒரு மனசுக்கே ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் ஆச்சு. எப்போவும் வீட்டில் சமைக்கிறோம் சாப்பிட்றோம், இல்லை நம்ம 4 பேர் ஃபேமிலியில் இருந்தோம் அப்படின்னா நம்ம மட்டும் வெளியே போகிறோம் வரோம். அந்த மாதிரி இருக்கிறதுக்கும் இப்போ ஃப்ரெண்ட்ஸோடு வந்து போயிட்டு கலகலன்னு அவங்கள பற்றி இவங்க கலாய்க்கிறது, இவங்கள பற்றி அவங்கள கலாய்க்கிறது, அந்த மாதிரி சந்தோஷமாக அவங்களோட ஃபேமிலி தருணங்கள், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே என்னென்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லி பேசிட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது 7 o'clock அப்படிங்கிறதுனால நிறையா சேர்ஸ் வந்து காலியாக இருந்துச்சுங்க டேபிள். அப்புறம் அப்படி அப்படியே கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. சிக்கன், ஃபிஷ்ஷு, ப்ரானு 3 பார்பிக்யூவும் கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கே ஐஸ்கிரீம் அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி குட்டீஸ்க்கெலாம் காமிச்சிட்ருந்தோம். இங்கே நிறையாவே வந்து இந்த சைனீஸ் கேர்ள் மாதிரி தான் இருந்தாங்க. க்யூட்டாக பேசினாங்க, சூப்பராக வெல்கம் பண்ணாங்க. என்ன வேணும்ன்ட்டு கேட்டு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க. இங்கே ஃப்ரூட்ஸ் இருந்துச்சு. தம்பிக்கு வந்து அந்த சிக்கன் அந்த ப்ரான்லாம் வந்து சாப்பிட்டு பழக்கம் இல்லை. சரி அப்படின்ட்டு ஃப்ரூட்ஸு ஐஸ்கிரீம் அந்த மாதிரி எடுத்து கொடுப்போம் அப்படின்ட்டு வந்துருந்தேங்க. இந்த ரசமலாய், அதுக்கப்புறம் நிறைய ஸ்வீட்டு, ஃப்ரூட்ஸு எல்லாமே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆஸ் யூஷுவல் வந்தவங்களுக்கு தெரியும், பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ், கிரேவி ஐட்டம்ஸ், அந்த மாதிரி டின்னர் ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. மட்டன் பிரியாணி இருந்துச்சுங்க, சிக்கன் பிரியாணி இருந்துச்சு, அப்புறம் எக் ஃப்ரைட் ரைஸ் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. எக் ஃப்ரைட் ரைஸ் வந்து உண்மையிலுமே சூப்பராக இருந்துச்சு. மட்டன் பிரியாணியும் சூப்பராக இருந்துச்சு. சிக்கன் பிரியாணி ஓரளவுக்கு இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் சைட் டிஷ் மாதிரி எது வேணுமோ கர்ட் ரைஸ்க்கு அந்த மாதிரி வச்சுக்கலாம்.
கர்ட் ரைஸு, ஸ்வீட் கார்னு, சூப்பராக இருந்துச்சுங்க கர்ட் ரைஸு. இன்னும் நிறைய வச்சுருந்தாங்க. அது எல்லாமே நாங்கள் ட்ரை பண்ணல, கொஞ்சம் மட்டும்தான் ட்ரை பண்ணோம். பாப்பாங்களுக்கு பிடிச்சது மட்டும் எடுத்துக்கிட்டோங்க. அதுக்கப்புறம் தம்பி வந்தோடனே இந்த ஒரு அப்பளத்தை எடுத்துகிட்டு போய் உட்காந்துவார். அவள் சாப்பிட்டுட்டு உட்காந்துருந்தார். அதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் வெஜ்ஜில் பன்னீர் டிக்கா, அதுக்கப்புறம் மஷ்ரூமு, அதுக்கப்புறம் மிக்ஸ்டு வெஜிடபிள் அந்த கிரேவி ஒன்று வச்சுருந்தாங்க. அப்புறம் குட்டீஸ்க்கு தேவையான நூடுல்ஸ் வச்சுருந்தாங்க. ஃபைனலாக வந்து இது சாப்பாடு, சாம்பார், ரசம் அது எல்லாமே வச்சுருந்தாங்க. அப்புறம் நிறைய கூல்ட்ரிங்க்ஸ் ஐட்டமும் இருந்துச்சுங்க. அதெல்லாம் வந்து செப்ரேட்டாக தனி, நம்ம பில்லில் வந்து வராது. இப்போ பர்சனுக்கு வந்து 900 அப்படின்னா அதில் வந்து ஃபுட் மட்டும்தான் வரும். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா ஸ்வீட்டு, ஸ்நாக்ஸ் அதெல்லாம் எடுத்துக்கலாம். இந்த ஜூஸ் ஐட்டம்ஸ் மட்டும் எதுவும் வராதுங்க. இந்த ஐஸ்கிரீம் வந்து சூப்பராக வந்து மேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட் வைஸ் பக்காவாக இருந்துச்சு. அந்த ஒரு குட்டி ரோல் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் வந்து அதை அந்த கொத்து பரோட்டா மாதிரி போட்டு கொத்துன்னு கொத்தி ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அந்த சாக்லேட்டு அந்த ஐஸோடு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு போட்டு நல்லா வந்து பரட்டி அதுக்கப்புறம் அதை அப்படியே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டாங்க ஃபுல்லாக. அது அப்படியே செட் ஆனதுக்கப்புறம் அப்படியே கத்தியில் அழகாக எடுத்து ரோல் பண்ணி அது மேலே சாக்லேட் சாஸ் விட்டு கொடுத்தாங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. எப்படி பண்ணுறாங்க பாருங்கள். நம்ம நார்மலாக வந்து குச்சி ஐஸ், கோன் ஐஸ், குல்ஃபி அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து நல்லா இருந்துச்சு பாருங்கள். அது அப்படியே செட் ஆகிட்டுருக்கு. அது எல்லாத்தையும் அப்படியே கத்தியில் அழகாக வந்து ரோல் பண்ணி கப்பில் வச்சு கொடுத்துட்டாங்க. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு ஐஸ்கிரீம் ரெடி. அப்புறம் மேலே நம்மளுக்கு எது வேணுமோ போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா எம்டியாக கூட வாங்கிக்கலாம். இது பார்க்கவே வந்து சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கும் வந்து டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்துச்சு. மறுநாள் போய் சாப்பாடு எதுவுமே சாப்பிடலை, ஐஸ்கிரீம் சாப்பிட்டாரு. அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் சாப்பிட்டாரு. அவ்வளோதாங்க. குட்டீஸ்க்கெலாம் வந்து 5 years பிலோ வந்து சார்ஜ் இல்லை. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சும்மா திருப்பியும் பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தா பயங்கர சர்ப்ரைஸ். நம்ம வீரமணி தம்பிக்கு வந்து பசங்கள்லாம் சேர்ந்து அவர் மேரேஜ் ஆகி வந்திருக்கிற மாதிரி கேக்கில் வந்து எழுதி கொடுக்க சொல்லி அந்த ஹோட்டல் இருக்க அந்த பசங்கிட்ட சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சாங்ஸ் வந்து செலக்ட் பண்ணி அவருக்கு தகுந்த மாதிரி போட்டு செம்ம வைபாக இருந்துச்சுங்க. மறக்கவே முடியல. பாருங்கள், வீரமணி தம்பி போட்டு கலாய்ச்சிட்ருக்காங்க. டூர் போனாலும் சரி, எங்கே டின்னர் போனாலும் இல்லை ஆஃபீஸில் அவங்க எல்லோரும் வந்து பர்த்டே பார்ட்டி அந்த மாதிரி எங்கே செலிப்ரேட் பண்ணாலும் நம்ம வீரமணி தம்பி தான் டார்கெட் வச்சு கலாய்ப்பார். நம்ம எவ்வளோ கலாய்ச்சாலும் தாங்குவார். அவர் எப்போவுமே சிரித்த முகத்தோடு தான் இருப்பாங்க. நம்ம கலாய்ச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி சேடாக எப்போவுமே இருந்ததே இல்லைங்க. சூப்பர் கேரக்டரு அந்த தம்பி. நல்லா எல்லாேருக்கும் ஹெல்ப் பண்ணுவார். நம்ம எது சொன்னாலும் சிரிச்சுக்கிட்டே வந்து காமன் இருந்துருவார். சரி சரி கலாய்ச்சிங்க அப்படின்னு சொல்லி விட்டுருவார். நம்ம இங்கெல்லாம் பேசிகிட்ருக்கோம். பின்னாடி பாருங்கள், எங்களுக்கு சர்வ் பண்ண பசங்கள்லாம் வந்து அவங்கெல்லாம் வந்து தமிழ் பாட்டுக்கு அவ்வளோ சூப்பராக டான்ஸ் ஆடினாங்க. ஃபாதர் வீரு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா. கல்யாணம் மூச்சு வந்த மாதிரி ஃபாதர் ஆகிட்டாரு, குழந்த பிறக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு கேக் கட் பண்ணாங்க. உண்மையிலே வந்து அவருக்கு பர்த்டே இல்லைங்க, நம்ம கௌதம் அண்ணாக்கும் ஹஸ்பண்ட் யுவராஜுக்கும் வந்து பர்த்டே வந்துச்சுங்க ஒரு 2 months பிஃபோரு. அதுக்கு வந்து ட்ரீட் வந்து கொடுக்கணும்னு சொல்லி இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. கௌதம் அண்ணா வந்து ஆன்சைட் போகிறாரு. ஸ்பெக்ஸ் போட்டிருந்தார் இல்லைங்களா, அவர் தான் கௌதம் அண்ணா. ஆன்சைட் போகிற சான்ஸ் கிடச்சிருக்கு. சரி, அவர் கூடயே சேர்ந்து
நாங்களும் வச்சுருவோம் அப்படின்ட்டு. அதனால் எல்லாம் ஃபேமிலியாக வந்தோம். இல்லைன்னா எங்களெல்லாம் கூட்டிகிட்டு வர மாட்டாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றா போய் சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க. பாருங்கள் எல்லோரும் ஆட்டம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. செம்ம வைபாக இருந்துச்சு. குத்தாட்டம் போடுன்னு போட்டுட்டாங்க. தமிழ் பாட்டுக்கு அவ்வளோ அழகாக வந்து அந்த நார்த்து பசங்க சூப்பராக ஆடினாங்க. பாருங்கள் எப்படி ஆடுறாரு பாருங்கள். நம்ம அருணாவுக்கும் ஆசை, அவங்களாம் புதுசாக இருந்ததுனால அப்படியே ஓரம் கட்டி நின்றுக்கிட்டாரு. அப்புறம் நிறைய பேர் பர்த்டே, வெட்டிங் டே ஃபங்க்ஷன் அந்த மாதிரி வந்து அவங்களும் வந்து கேக் கட்டிங்லாம் பண்ணாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் மியூசிக் போட்டுட்டு டான்ஸ் ஆடவும் அண்ணா அப்படியே பார்க்குறான், ஸ்டன்னாக நின்று பார்க்குறான். என்னடா எல்லா இடத்துலையும் கேக் வெட்டுறாங்க, பாட்டு போடுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனிவர்சரி அப்படின்னா ஆனிவர்சரி கேப் கொடுக்குறாங்க, பர்த்டேக்கு பர்த்டே கேப் வந்து கொடுக்குறாங்க. அடுத்தது வந்து பர்த்டே பாய் யுவராஜ் அண்ட் கௌதம் அண்ணாக்கு வந்து 2 பேருக்கும் கொடுக்குறாங்க. சூப்பராக இருந்துச்சுங்க இந்த கேக்கு. குட்டியாக தான் செஞ்சுருந்தாங்க, அழகாக இருந்துச்சு. ஃப்ளேவர் வந்து நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. எங்கள் கௌதம் அண்ணா தலை கேக் வெட்டுறாரு. அப்பவும் விடுவேனான்னு பின்னாடி டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்காங்க. அவங்க வாங்கன்ட்டு எங்கள் பசங்களை இழுத்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. நிக்கிதாக்கு கேக் வெட்ட கொடுக்கணுமா, கேக் சாப்பிட வேணாமா, எனக்கு வெட்ட அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தா. எல்லோரும் கேக் வெட்டுறதை பார்த்துட்டு அவளும் கேக் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை வந்துருச்சு. சூப்பராக இருந்துச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸோடு வந்து நீங்களும் வந்து இந்த மாதிரி வெளியே போய் என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப நாள் கழித்து எங்களுக்கு இந்த சான்ஸ் வந்து கிடச்சிது. இல்லைன்னா அவங்களே செலிப்ரேட் பண்ணிட்டு வந்துடுவாங்க, நாங்கள் வீட்டோடு தான் இருப்போம். இந்த வாட்டி எல்லோரும் ஃபேமிலியோடு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஃபேமிலி வந்து ஃபுல்லாக வந்திருந்தோம். மைண்டுக்கே அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. என் நண்பேண்டா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த வார்த்தையை வந்து இப்போ அப்படியே மைண்டுக்குள்ளே ஓடுது. எப்போவுமே வந்து நம்ம கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட் கேங்காக இருந்தாலும் சரி, பாய்ஸ் ஃப்ரெண்ட் கேங்காக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து விட்டு கொடுக்காதீங்க. மேரேஜே ஆனாலும் என்றைக்காவது ஒரு நாள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படி மீட் பண்ணும்போது அது ஒரு தனி ஹாப்பி தாங்க. என்ன தான் ஃபேமிலி கூட போயிருந்தாலும் அது தனி செப்பரேட் சந்தோஷந்தான். இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருக்காங்க. அவங்களுக்குள்ளேயே 1008 பிரச்சனைகள் இருக்கும். இருந்தாலும் அது எல்லாமே வந்து வெளியே எல்லாம் ஒன்று சேரும்போது அது கொஞ்சம் கூட ஞாபகத்துக்கு வந்து வராது. ஒர்க்கில் எவ்வளோ டென்ஷன் ப்ரெஷர் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கெட் டுகெதர் போட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.